அனைவருக்கும் வணக்கம். ஒரு வழியாக புருஷன் ரகுவை சம்மதிக்க வைத்து இன்று மாமியாரான கற்பகத்தை முதியோர் இல்லத்தில் சேர்க்க முதியோர் இல்லத்தில் பணத்தை கட்டி மாமியாரின் பெயரை பதிந்து விட்டாள் மருமகளான தேவி. இனி மாமியாரின் துணியை துவைக்க வேண்டாம், அவருக்காக நேரத்துக்கு சமையல் செய்ய வேண்டிய அவசியமும் இருக்காது. அவர் குளிக்கும் போதும் கழிவறை செல்லும் போதும் கவனித்துக் கொள்ள வேண்டியதும் இல்லை. வேளா வேலைக்கு மருந்து கொடுக்க வேண்டியதும் இல்லை. நினைத்தபோது மாத சங்க நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்ளலாம். நினைத்த ஊர் களுக்கும் சுற்றுலா போக இனி எந்த தடையும் இல்லை. பையனோடு இனி அமெரிக்காவும் போகலாம். அங்கேயே அவனுக்கு மச்சின் மூலமாக வேலையும் ஏற்பாடும் செய்யலாம். ஏன் நான் கூட இனி வேலைக்கு போகலாம். கை நிறைய சம்பாதித்து இன்னும் பெரிய காரை வாங்க வேண்டும். இந்த தெருவில் தன் கணவரின் கார்தான் சிறியது, இதனால் தன் கணவரை யாரும் அவ்வளவாக மதிப்பதில்லை என்று அவளுக்கு ஒரு எண்ணமும் உண்டு. படுக்கை அறைக்கு வந்து தன் கணவனான ரகுவை எழுப்பினாள். ஏங்க எழுந்திருங்க, இன்னைக்கு அம்மாவை ஹோம்ல சேர்க்க வேண்டாமா? அந்த பொறுப்பு கொஞ்சம் கூட இல்லாம படி தூங்கிக்கிட்டு இருக்கீங்களே, என்ன அர்த்தம் என்று எழுப்புகிறாள் தேவி. ரகு திரும்பி பார்த்தான். அவனுடைய கண்கள் வீங்கி இருந்தது. நான் எங்கடி தூங்கினேன், தூக்கமே வரல எனக்கு. ராத்திரி பூரா அம்மா நினைப்புதான். பாவம், 85 வருஷமா எங்களை ஆளாக்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க தெரியுமா? இத்தனை வருஷமும் யாருக்குமே தொந்தரவு தராம அவங்க பட்டிக்காட்டுல நம்முடைய பூர்வீக வீட்ல தானடி வச்சிக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. இப்பதானே ஒரு 3 வருஷமா வேலை செய்ய முடியாம நம்மளை எதிர்பார்த்து இருக்காங்க. பாவம்தான். சாப்பிட்டாலோ இல்லையோ எங்களுக்கு மட்டும் வயிறார சாப்பாடு போடுவா. நிரந்தரமில்லாத வருமானம் அப்பாவுக்கு அவர் கொண்டு வரதை வச்சு எப்படியோ எங்க எல்லாத்தையுமே கரையேத்துன. அம்மா தம்பி இன்னைக்கு அமெரிக்காவுக்கு போய் செட்டில் ஆகி இருக்கான்னா அவனை படிக்க வைக்க எங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டா தெரியுமா? இப்படி இருக்கிற அவளை ஹோம்ல கொண்டு போய் சேர்க்க கஷ்டமா இருக்கு தேவி. எனக்கு நாம இந்த முடிவை மாத்தி என்ன என்று பாவமாக கேட்டான் கணவனான ரகு. இங்க பாருங்க, முன்ன வச்சு காலை பின்ன வைக்க கூடாது. எல்லாமே எல்லாரோட நன்மைக்காக தான். நாம என்ன இப்போ உங்க அம்மாவை நடுத்தருளையா விட போறோம்? ஒரு டீசன்டான ஹோம்ல தானே சேர்க்க போறோம். நம்மளை விட அவங்க ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க. வேளா வேலைக்கு சத்தான சாப்பாடு பேசி பழக இவங்களைப் போலவே வயசான பெரியவங்க ரெகுலரா செக்க பண்ண டாக்டர் உதவி செய்ய ஆயாக்கள். இப்படி அம்மாவுக்கு எந்த குறையும் இருக்காது என்று ரகுவுடைய மனம் மாறுவதை தடுக்க நினைத்தாள் தேவி. எல்லாம் சரி தேவி, ஆனால் சொந்த பிள்ளை வீட்டில் இருக்கிறது எப்படி, ஹோம்ல இருக்கிறது எப்படி என்றான் ரகு. நமக்காகவே தேஞ்சு போன அம்மாவுக்கு நம்ம வீட்ல இருக்க ஒரு 6 அடி இடம் கூட இல்லைன்னா அது அசிங்கம் இல்லையா? ஊர் உலகம் என்ன பேசும் சொல்லு என்று கேட்டான் கணவன். உடனே தேவி, அம்மாவை அங்க விட்டுட்டு நம்மளால இங்க வக்கனையா திங்க முடியுமா? என்னை ஏன் இப்படி பாவம் பண்ண வைக்கிற என ரகு கெஞ்சி என்று மறுபடியும் தன் பக்கம் உள்ள நியாயத்தை சொன்னான் ரகு. ஊர் உலகமா நமக்கு வந்து உதவி செய்ய போகுது? அக்கம் பக்கத்துல கொலை விழுந்தா கூட தெரியாத இந்த சிட்டில நாம இப்ப இருந்துகிட்டு இருக்கோம். நம்மள பத்தி பேசுறதுதான் மத்தவங்களுடைய வேலையா என்றால் தேவி, இதை பாருங்க, நான் தெளிவா சொல்லிட்டேன். 3 வருஷமா நான் உங்க அம்மாவை எந்த குறையும் இல்லாம பார்த்துக்கிட்டேன். இந்த 3 வருஷம் இந்த வீட்ல அடைஞ்சு கிடக்கிறேன். ஒரு இடத்துக்கு கூட என்னால போக முடியல. என்னோட கிளப் வேலையை கூட என்னால கவனிக்க முடியல. நம்ம பையன் படுக்க கூட இடம் இல்லை. அவ ரூம்ல தான் உங்க அம்மாவை வச்சிருக்கோம். அம்மாவுக்கும் ஆயுசு நீண்டிகிட்டே போகுது. இப்போதைக்கு போற கட்டை இல்லை. அவங்க உங்க தம்பி புதுசா கல்யாணமாகி அமெரிக்காவுல வசதியா தானே இருக்கான். வேணும்னா அம்மாவை அங்க கூட்டிட்டு போய் வச்சுக்க சொல்ல வேண்டியதுதானே? எனக்கு மட்டும் தலையெழுத்தா என்ன? இதை பாருங்க, இப்போதைக்கு அம்மா ஹோம்ல இருக்கட்டும், மத்ததை அப்புறமாக பார்த்துக்கலாம். அதுக்குள்ள நாமளும் ஒரு 6 மாசம் அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்துடலாம். அங்க போய் உங்க தம்பிகிட்ட பேசி ஒரு முடிவுக்கு வந்துடலாம். எழுந்திருங்க என்றாள் என்று கணவனை அவசரப்படுத்தினாள் தேவி. அம்மாவை விட அமெரிக்கா முக்கியமாடி உனக்கு. நம்மளை நம்பி ஒரு ஜீவன் இருக்கும்போது அமெரிக்காவை அப்புறமா பார்த்துக்கிட்டா என்ன என்றான் கோபமாக. அப்போ நீங்க
வரப்போறீங்களா இல்லையா என்று கேட்டாள் தேவி. அங்க போனா நம்ம பையனுக்கு வேலைக்கும் ஏற்பாடு பண்றதா உங்க தம்பி சொல்லி இருக்கான், போயி எல்லாத்தையும் முடிச்சிட்டு வந்துடலாமே என்றாள் என்று மனைவி கூற, நம்ம பையனோட வேலைதான் முக்கியம்னா இப்போதைக்கு அவன் மட்டும் அமெரிக்கா போகட்டுமே, நாம அப்புறமா போய்க்கிறது என்றான். எனக்கு என்னவோ இது சரியா படல. ஓகேங்க, அப்போ நீங்க மட்டும் இங்கேயே அம்மாவை கட்டிக்கிட்டு அழுங்க, நானும் பையனும் மட்டும் அமெரிக்காவுக்கு போறோம் என்றால் தேவி, நான் எப்படி அம்மாவை தனியா வச்சிக்கிறது, வேலைக்கு போக வேண்டாமா என்றான் ரகு. அப்போ அம்மாவை ஹோம்ல சேர்க்கிறதுதான் பெஸ்ட் சாய்ஸ், கிளம்புங்க ஹோமுக்கு போகலாம் என்று தேவி கூற, ரகு செய்வதறியாமல் குழப்பத்துடனே எழுந்தான். அடுத்த அறையில் தனது படுக்கையில் இருந்து ரகு தன்னுடைய மருமகளான தேவியும் பேசிக் கொண்டிருந்ததை எல்லாம் கேட்டுக் கொண்டிருந்தாள். மாமியாரான கற்பகத்திற்கு மனசு வலித்தது. அம்மா தூங்கிக் கொண்டிருப்பாள் என்று நினைத்துதான் இவர்கள் பேசியது. இரவு பூராவும் தூங்காமல் புரண்டு கொண்டிருந்த கற்பகத்துக்கு தெளிவாகவே கேட்டது. நான் ஏன் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இந்த கடவுள் இன்னமும் என் ஆயுசை ஏன் கூட்டிக்கிட்டே போறான்னு தெரியலையே என்று தனக்குள்ளேயே நினைத்துக் கொண்டாள். இன்றோடு இந்த சுகமான படுக்கையும் பிள்ளையின் வீட்டு வாசமும் போகிறது. ஏதோ நம் கண் முன்னே பிள்ளையும் அவன் குடும்பமும் நன்றாக வாழ்ந்து கொண்டிருந்ததே, இத்தனை நாளாக கண் குளிராக பார்த்து கொண்டிருந்தோம். இனி இது சாத்தியமில்லை. இனி யார் கூடவோ யார் தயவோ எதிர்பார்த்து வாழ பழக வேண்டும். இனி அன்பையும் காசு கொடுத்து முதியோரிடத்தில் வாங்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்தாயிற்று என்று நினைத்துக் கொண்டால் அவர்கள் என்ன செய்வார்கள்? ஒரு பணியாளுக்கு பல பேரிடம் அன்பு காட்ட வேண்டிய கட்டாயம் என்ன இருந்தாலும் வீடு வீடுதான், விடுதி விடுதிதான். இதைத் தவிர்ப்பது என் கையில் இல்லை. உடம்பிலும் தெம்பு இருக்கும் வரைதான் யாருக்குமே நம் விருப்பப்படி வாழவும் முடியும். தெம்பு போனால் கஷ்டம்தான். ஒவ்வொரு மனுஷனும் தன் வேலையை தானே செய்து கொள்ளும் வரை மட்டுமே உயிரோடு இருக்க வேண்டும். முடியாமல் போகும்போது சீக்கிரமே மரணத்தை கொடு என்று கடவுளிடம் வேண்டிக் கொண்டே பிள்ளைகள் அமைத்துத் தரும் சூழ்நிலையில் வாழ வேண்டும். நடப்பது நடக்கட்டும், எல்லாம் கடவுள் விட்ட வழி என்று ரகுவின் அம்மா தனக்குத்தானே ஆறுதல் சொல்லிக் கொண்டார். மெல்ல எழுந்து படுக்கையிலேயே உட்கார்ந்தாள். அப்போதெல்லாம் எழுந்து உட்காருவது கூட கஷ்டமாகத்தான் இருக்கிறது. தூக்கி எழுந்ததுமே காலை 10 மணி வரை படபடப்பாகவே இருக்கிறது. அதுவும் இன்று முதியோர் இல்லத்துக்கு போக வேண்டும் என்றபோது ராத்திரி பூராவும் தூக்கமே இல்லாமல் தன் நீளம் ஆயுளை நினைத்தே நொந்து கொண்டு படுத்திருந்ததில் படபடப்பும் மிகவும் அதிகமாக இருந்தது. தாளம் கற்பகத்திடம் ஒரு நல்ல குணம் உண்டு. பெரும்பாலான பெரியவர்களிடம் இருப்பதுதான் அது. தனிப்பட்ட விருப்பங்கள் தியாகம் செய்து பிள்ளைகளின் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப அவர்கள் எடுக்கும் முடிவுகளை முகம் சுழிக்காமல் ஏற்றுக்கொள்வதுதான் அது. தன் விருப்பத்தை கூறி அதனால் பிள்ளைகளுக்கு ஏதேனும் சங்கடங்கள் ஏற்பட்டு விடக்கூடாதே என்பதற்காக பிள்ளை என்ன முடிவு எடுத்தாலும் ஏற்றுக்கொள்வதுதான். ஏற்றுக்கொள்வாள் அவள். காபி வருவதற்காக காத்திருந்தாள். அநேகமாக இதுதான் பிள்ளை வீட்டில்தான் குடிக்கும் கடைசி காபியாக கூட இருக்கலாம். முதியோரிடத்தில் காபியோ பாலோ, அதுவும் ஃபில்டர் காபியோ இன்ஸ்டா காபியோ தெரியாது. அவள் ஃபில்டர் காபியை தவிர வேறு எதுவும் குடித்ததும் இல்லை. தேவி கையில் காபி டம்ளுடன் வந்தாள். முகத்தில் வழக்கத்தை விட புன்னகை அதிகமாக இருந்தது. அத்தை, இந்தாங்க காபி, குடிச்சிட்டு குளிக்க ரெடியாகுங்க, 10 மணிக்கு ஹோமுக்கு கிளம்பணும் என்று தேவி கூறி முடிக்க, அம்மா ஏம்மா 10 மணிங்கிற, ஒரு 12 மணிக்கு கிளம்ப முடியாதா? என்னமோ தெரியல, பணப்பணப்பு அதிகமாக இருக்கிறது என்றாள். தேவிக்கு பயம் வந்துவிட்டது. இங்கே இந்த கிழவி உடம்பு முடியலை என்று சொல்லி ஹோமுக்கு போவதை தவிர்த்து விடுவாளோ என்று பயந்தாள். இந்த வாய்ப்பை விட்டால் பிறகு புருஷனை மீண்டும் ஒப்புக்கொள்ள வைப்பது சிரமம் எனவும் நினைத்தாள். அப்புறம் எங்க அமெரிக்காவுக்கு ஐரோப்பியாவுக்கு போக முடியும் இல்லமா? அந்த ஹோமோட ஓனர் இந்த நேரத்துக்குள்ளதான் அப்பாயின்ட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அட்மிட் பண்ணும்போது அவங்க நேரடியா பார்த்துட்டுதான் அட்மிஷனே பண்ணுவாங்களாம். அதனால 10 மணிக்கு கிளம்புனாதான் 10:30க்கு அங்க போக முடியும். நான் ஹெல்ப் பண்றேன், மெதுவா குளிச்சிட்டு கிளம்பலாம் என்றாள். அம்மா எச்சிலை விழுங்கிக் கொண்டு சொன்னாள். சரிம்மா, அப்படியே ஆகட்டும் என்று. அம்மாவுக்கு கொஞ்சம் நெஞ்சம் அழைத்தது. சிந்தனைகளும் பலவாறாக ஓடியது. இந்த வீட்டில் நான் சாகும் வரை இருக்க எனக்கு தகுதி இல்லையா? 88 வயசாகியும் இன்னும் வாழ்வது என் குற்றமா? இவ்வளவு பெரிய உலகத்தில் இவ்வளவு விவரம் அறிந்த மனிதர்கள் இடையில் வாழ சிறப்பு தகுதி ஏதும் எனக்கு வேண்டுமா? முழு ஆரோக்கியத்துடன்
2 பிள்ளைகளைப் பெற்று கடுமையான பண நெருக்கடிகளிலேயும் யார் வீட்டிலும் போய் அவர்களை காசுக்காகவும் பாட்டுக்காகவும் நிற்க விடாமல் இப்படி புரட்டி அப்படி புரட்டி ஏதேதோ செய்து சமாளித்து படிக்க வைத்து 4 பேர் பாராட்டும் விதமாக குடும்பத்தை ஆளாக்கிய பிறகும் கடைசி காலத்தில் பிள்ளைகளுடன் காலம் தள்ளும் பாக்கியம் எனக்கு கிடைக்கவில்லையே. என் கணவர் பென்ஷன் கிடைக்காத வேலை செய்ததும் நான் வேலைக்கு போகாத குடும்பத் தலைவியாக வீட்டை திறமையாக கவனித்ததும் எங்களுடைய தவறா? ஒருவேளை எனக்கு மாதம் 1000-1 பென்ஷன் வந்திருந்தால் நான் முதியோர் இடத்துக்கு போக தேவையில்லாமல் போயிருந்திருக்குமோ? வருமானமோ சொத்தோ இல்லை என்றதால் வயசான காலத்தில் காலம் தள்ள முடியாதா? சரி, வயசானவன்னா அமெரிக்காவுக்கு கூட்டிட்டு போகக்கூடாதுன்னு ஏதும் சட்டம் இருக்கா? என்ன பாவம், ரகுதான் என்ன பண்ணுவான்? என்னை கவனிப்பானா? இல்லை, அவன் குடும்பத்தை கவனிப்பானா? எல்லாம் விதிப்படி நடக்கட்டும். அதற்கு மேல் அந்த கடவுள் விட்டு வழி. அம்மா ஏதும் பேச முடியாமல் மருமகள் தந்த காபியே உறிஞ்சினாள். ஏனோ அது அன்று இறங்காமல் தொண்டையே அடைத்தது. ஒரு வழியாக குளித்துவிட்டு படுக்கையிலிருந்து எழுந்து குளித்தாள். வெளியே வந்து நெற்றியில் சின்னதாக விபூதியும் இட்டுக் கொண்டாள். அதுதான் அவளது தினசரி வழக்கம். எப்போதும் நெற்றியில் திருநீருடன் இருப்பது அவளுடைய வழக்கம். இத்தனை வயதிலும் சுத்தமாக இருப்பதில் ரொம்பவே கவனமாக இருப்பாள். ரகு வந்து அம்மா அருகில் நின்றான். அவனுக்கு எதுவும் சொல்ல வாய் வரவில்லை. அமைதியாக அம்மாவின் தலைமுடியை கோதி விட்டான். அவன் கண்களில் கண்ணீரும் வலிந்தது. அம்மா ஏதும் நினைச்சுக்காத, கொஞ்ச நாள்தான், திரும்பவும் கூட்டிட்டு வந்துடலாம், கவலைப்படாம தைரியமா இரு, உனக்கு தெரியாதது எதுவும் இல்லை. இப்போ அவசியமா என் மகன் நந்துவோட வேலை விஷயமா அமெரிக்கா போக வேண்டி இருக்கு வந்ததும் என்று ரகு தயங்கி கூறியபோது அம்மா அவனுடைய வாயை பொத்தினாள். அதெல்லாம் இல்லடா ரகு, விதிப்படி எல்லாம் நடக்கும். உங்க வேலைகளை எல்லாம் நல்லபடியா முடிங்க. அப்பா நினைப்போலவும் கடவுளை நினைச்சுக்கிட்டும் நான் எங்க வேணாலும் இருந்துருவேன். கார் வந்துருச்சா என்று தன் மகனான ரகுவிடம் அம்மா ஏக்கத்துடன் கேட்டாள். வந்துருச்சுமா, வா, மெதுவா போகலாம், உன் குச்சியை நல்லா பிடிச்சுக்கிட்டு நட என்று ரகு கை தாங்களாக பிடிக்க காரில் ஏறிய கற்பகம்தான் 3 வருடம் தங்கியிருந்த வீட்டை ஒருமுறை அம்மா மீண்டும் ஏக்கத்துடன் பார்த்து கண்ணீர் விட்டாள். அடுத்த 30 நிமிடத்தில் கார் முதியோர் இல்லம் வந்து சேர்ந்தது. அந்த முதியோர் இல்லம் முழுவதும் எங்கே பார்த்தாலும் வயதானவர்கள் இங்கேயும் அங்கேயுமாக குச்சியுடன் நடந்து கொண்டிருந்ததை கற்பகம் பார்த்தாள். ஒவ்வொருவருக்கும் பின்னால் என்னென்ன கதைகளோ அதையெல்லாம் கேட்டுக்கொண்டே காலத்தை ஓட்ட வேண்டியதுதான். அங்கேயே சின்னதாக ஒரு பிள்ளையார் கோவிலும் இருந்தது. மானசீகமாக வணங்கியும் கொண்டாள். சேர்க்கை நடைமுறைகள் முடிந்ததும் அம்மாவை ஒரு அறைக்கு அழைத்துச் சென்றார்கள். அந்த அறையில் அம்மாவுடன் தங்க மேலும் 2 வயதான பெண்களும் இருந்தனர். அம்மாவின் துணிமணிகளை வைத்துக்கொள்ள ஒரு ஹீரோவும் இருந்தது. 4 அறைக்கு ஒருவர் என ஒரு பெண் ஊழியரும் இருந்தார்கள். தினமும் குளிப்பாட்டி விடவும், சாப்பாடு எடுத்து வரவும், உடை மாற்ற உதவும் அவர்களின் அன்றாட வேலை. அம்மா அவளுக்காக அளிக்கப்பட்ட படுக்கையில் அமர்ந்தாள். படபடப்பு மேலும் அதிகமாகவே இருந்தது. ரகுவும் தேவியும் சிறிது நேரம் ரொம்பவே பாசமாக பேசிவிட்டு விடை பெற்றார்கள். ரகுவின் கண்கள் வீங்கி இருப்பதையும் அழப்போகிறேன் என்று கூறுவது போல உதடு லேசாக பிதுங்கிக் கொண்டிருப்பதை அம்மா கவனித்தாள். 2 பேரும் நிம்மதியா போய் உங்க வேலையை கவனிங்க, இங்கதான் எனக்கு நிறைய துணை இருக்காங்களே. அமெரிக்கா போனா சுந்தர அம்மா ரொம்ப விசாரிச்சுதா சொல்லுப்பா என்று சொன்னாள். எல்லோருக்கும் என் ஆசீர்வாதம் என்று கூறிய அம்மா அப்படியே மெல்ல கட்டிலில் சாய்ந்து கொண்டு கண்களையும் மூடிக்கொண்டாள். வீடு திரும்பியதும் ரகு அம்மா இருந்த அறைக்குப் போய் பார்த்தான். சூனியமாக தோன்றியது அவனுக்கு. அவன் மனதை குற்ற உணர்வு பிடுங்கி தின்றது. அமெரிக்காவுக்கு தன் பிள்ளை நந்து மட்டும் போனால் போதாதா? அம்மாவை முதியோர் இல்லத்தில் விட்டுவிட்டு எல்லோரும் போய்தான் ஆகஸ்ட் வேண்டுமா இவளுக்கு? ஏன் இந்த பிடிவாதம்? நான் அமெரிக்காவிலும் அம்மா முதியோர் இல்லத்திலுமா பெற்றவர் பாதிக்கப்படாமல் உருப்படுவதற்கு இந்த உலகத்தில் வழிகளா இல்லை? பெற்றவரை முதியோர் இல்லத்துக்கு அனுப்பிவிட்டு சம்பாதிப்பதில் அப்படி என்ன பெருமை வேண்டி கிடைக்கிறது? அப்படி செய்பவர்களையும் கூட வசதியை வைத்து புத்திசாலி என்று இந்த விவஸ்தை கெட்ட உலகம் கொண்டாடுகிறதே. கடவுளே, என்ன
போலித்தனமான வாழ்க்கை வேண்டிக் கிடைக்கிறது. கல்யாணம் ஆகிவிட்டால் தன்னெச்சையாக முடிவெடுக்கும் உரிமையை விட்டுக் கொடுத்துதான் ஆகஸ்ட் வேண்டுமாதான் தன் மனைவி தன் பிள்ளைக்காக மட்டுமே வாழ்வதுதான் குடும்ப வாழ்க்கையா? பெற்றோரும் உடன் பிறந்தாலும் சுமைதானா? விளக்குங்க என்றபடி நின்றான் ரகு. தேவி வந்து அவனுடைய சிந்தனையை கலைத்தாள். என்னடி வாலி, தண்ணியோட வந்திருக்க என்றான். ரூம் எல்லாம் கழுவி விட வேண்டாமா? முதல்ல இந்த படுக்கையை வாஷிங் மெஷின்ல போட்டு துவைக்கணும் அம்மா. சில சமயம் படுக்கையிலேயே யூரின் போயிருக்காங்க. இந்த ரூமை சுத்தப்படுத்தணும். இந்த ரூமையும் படுக்கையையும் சுத்தம் பண்ணி நம்ம பையனுக்கு கொடுக்கணும். அவன் பாவம் தினமும் பால்கனியில தான் தூங்குறான். அதை அட்லீஸ்ட் நாளைக்காவது செய்யலாம்ல அம்மா. ஹோமுக்கு போய் 2 மணி நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள யாராவது இப்படி சுத்தம் செய்வாங்களா என்றான் ரகு. சும்மா இருங்க, இப்ப சுத்தம் பண்ணாதான் ராத்திரிக்குள்ள அது காஞ்சிருக்கும். தேவியின் விறுவிறுப்பு அதிகமாகவே இருந்தது. மாமியார் இல்லாத குற்ற உணர்வே அவளுக்கு இல்லை. அவளிடம் தன் பிள்ளைக்கு படுக்கையை சரி செய்ய வேண்டும் என்பதிலேயே குறியாக இருந்தாள். விரைவில் அமெரிக்கா போகப் போகிற பிள்ளை கடைசி காலத்தில் தங்களை வைத்து கொள்ளாமல் போய்விட்டாள். அதனால்தான் அவனுக்காக விழுந்து விழுந்து வசதி செய்தாள் அவள். அதனாலேயே பிள்ளையை மட்டும் அனுப்பாமல் அவளும் சேர்ந்தே அமெரிக்கா புறப்படுகிறாள். தேவி மாலையில் சூடாக வெங்காய பஜ்ஜும் செய்திருந்தாள். அம்மாவுக்கு அது மிகவும் பிடித்தது. ரவுக்கு ஒரு பஜ்ஜி கூட வாய்க்கு கீழே இறங்கவில்லை. பாவம் அம்மா, இதை இவள் செய்திருக்கக் கூடாதா? தனக்கு சுதந்திரம் கிடைத்ததை கொண்டாடுவதற்காகவே சந்தோஷமான மனநிலையில் இன்று செய்திருக்கிறாள். இரவு ரகு எதுவும் சாப்பிடவும் இல்லை, சாப்பிடவும் பிடிக்கவில்லை. பால்கனியில் நின்று சாலையில் இங்கும் அங்கும் எதையோ சாதிக்க, ஏதோ சாதிக்க வேண்டும் என்று ஓடிக்கொண்டிருக்கும் மக்களை பார்த்தபோது அவனுக்கு சலிப்பாக இருந்தது. இந்த கலிகாலத்தில் மனிதர்களின் உணர்வுகளை விட பொருட்களை சேர்க்கும் அவசியமும் அவசரமும் பிரதானமாக போய்விட்டது பெரும்பாலான மக்களுக்கு என்று நினைத்து கொண்டான். இரவு அப்போது மணி 10 இருக்கும். வாங்க படுக்கப் போகலாம் என்றபடி தேவி வந்து கூப்பிட்டாள். நீ போய் படு, எனக்கு தூக்கம் வரல அம்மா. பாவம், அங்க பொது இடத்துல தூங்குறாளோ என்னவோ, இதை நினைச்சாலே எனக்கு நெஞ்சம் அடைக்கிறது என்று சொன்னான். எல்லாம் நாள பழகிருவாங்கங்க. எத்தனை பேர் அங்க இருக்காங்க, அம்மாவுக்கு பொழுது போறதே தெரியாது பாருங்க என்று கூறிய தேவி ரகுவை தூங்கவும் அழைத்தாள். ரகு படுக்கைக்கு போனான். அன்று தேவி பொதுப்பொன் போல இரவில் பவுடர் எல்லாம் அடித்துக் கொண்டு திரிந்தாள். அவள் முகத்தில் தெளிவு புதிதாக தெரிந்தது. அவளின் அழைப்பை அவனுக்கு ஏதோ அந்நியமாக தோன்றியது. அந்த 10 மணிக்கு திடீரென அழைப்பு மணி ஒலிக்கும் சத்தம் கேட்டது. இந்த நேரத்தில் யார் மணி அடிக்கிறது என்று சொன்னபடியே கதவை திறந்தான் ரகு. அங்கு அவனுக்கு பெரும் அதிர்ச்சிதான் காத்திருந்தது. வீட்டுக்கு வெளியே 4 பெண்மணிகள் நின்றிருக்க, அவர்களின் நடுவே ஸ்ட்ரெச்சரில் தரையில் கிடத்திய நிலையில் அம்மா படுத்திருந்தாள். அம்மாவுக்கு என்ன ஆச்சு அலனி? ரகு சத்தம் கேட்டு ஓடி வந்தாள் தேவி. அவர்களில் ஒரு பெண்மணிதான் பேசினாள். சாரி சார், நாங்க முதியோரிடத்தில் இருந்து வரோம். உங்க அம்மா நீங்க விட்டுட்டு போனதிலிருந்தே யார்கிட்டயும் பேசல, ஏதோ சிந்தையிலேயே இருந்தாங்க. வாய் மட்டும் ஏதோ மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. ராத்திரி சாப்பிடுறதுக்காக தோசையை கொடுத்து சாப்பிட சொன்னோம். முதல்ல வேணான்னு சொன்னாங்க. நாங்க வற்புறுத்தினால ஒரே ஒரு துண்டை எடுத்து வாயில வச்சாங்க. என்னன்னோ தெரியல, தோசை உள்ள இறங்கல, அப்படியே நெஞ்சு அடைச்சு இறந்துட்டாங்க. நம்ம ஹோம் டாக்டர் தான் இவங்க இறந்துட்டதை உறுதிப்படுத்தினாங்க. அதுதான் உடனே உங்க வீட்டுக்கு கொண்டு வந்திருக்கோம் என்று அந்த பெண்மணி கூறி முடித்தாள். அம்மா என்று ரகு அலறிய அலறலில் அந்த தெருவே வாசலில் கூடியது. தேவியாலும் அழுகையை அடக்க முடியவில்லை. ரகுவின் கைகளையும் பிடித்துக் கொண்டாள். அம்மா, உன் வஞ்சனை இல்லாத மனசு தெரியாமல் உன்னை நானே கொன்னுட்டேன் அம்மா என்றபடியே அம்மாவின் உடம்பின் மீது விழுந்து அழுதான் ரகு. அம்மாவின் உடல் உள்ளே கொண்டுவரப்பட்டது. கழுவி சுத்தமாக இருந்த அவளை அறையிலேயே அவள் ஏற்கனவே படுத்திருந்த அதே கட்டிலில் உடலும் வைக்கப்பட்டது. கிடக்கும் அம்மாவின் முகத்தில் நிரந்தர அமைதி. 88 ஆண்டுகளாக குடும்பமே கோவில், பிள்ளைகளே உலகம் என்று உழைத்து தேர்ந்திருந்த அந்த ஜீவனுக்கு தான் கடைசி மூச்சை பிள்ளையின் வீட்டில் விடுவதற்கு வாய்ப்பில்லாமல் போனது. அம்மாவின் முகத்தில் ஏதோ ஒரு நிறைவேறாத இயக்கம் தெரிவதை ரகுவால் உணர முடித்தது. வயதானவர்கள் குழந்தைகள் மாதிரி அவர்களுக்கு காசு பணம் முக்கியமில்லை. பிள்ளைகளிடமிருந்து வரும் அன்பான வார்த்தைகளும், பிள்ளைகளோடு அமைதியாக வாழும் வாய்ப்பும், கனிவோடு தரப்படும் சிறிதளவு உணவு மட்டுமே போதும் அவர்களுக்கு. பிள்ளைகள் மேல் எந்த அளவுக்கு
நம்பிக்கையும் பாசமும் இருந்திருந்தால் கொண்டுவிட்டு 8 மணி நேரத்திலேயே அம்மா நெஞ்சடைத்து உயிரை விட்டு இருக்க வேண்டும். அடக்க முடியாத கண்ணீருடன் ரகு அம்மாவின் வஞ்சனையற்ற முகத்தை பார்த்தான். இனிமேல் என்னால் யாருக்கும் எந்த சங்கடமும் இருக்காதுப்பா, நீங்க என்னென்ன பிளான் வச்சிருக்கீங்களோ அதுபடி நிம்மதியா செய்யலாம் என்று ரகுவுக்கு சொல்வது போல இருந்தது அம்மாவுடைய முகம். மாமியாரின் முகத்தை பார்த்தபோது தேவிக்கும் ஏதோ குற்ற உணர்வு நெஞ்சி அடைத்தது. நாளைக்கு என் உடம்பை தகனம் செஞ்சதுக்கு செஞ்சதாம், ஒரே அடியா வீட்டை கழுவிக்கலாம் தேவி, அப்புறம் இந்த ரூம் உன் பிள்ளைக்கு மட்டும்தான், நீயும் நிம்மதியாக அமெரிக்கா போகலாம் என்று மாமியார் சொல்வது போல தேவியின் மனதிற்குள்ளும் கற்பனையின் மாமியாரின் குரல் ஒலித்துக் கொண்டே இருந்தது. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.